Exercise 2.6, ninth question. Ninth question, a man repays a loan of 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? இப்போ கொஷின் கொடுத்தாலும் அந்த கொஷினை ரெண்டு தடவை படித்து பாருங்கள், ஃபுல்லாக புரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேன் வந்து ஒரு லோனை வந்து ரீபே பண்ணுறார். அவர் எவ்வளோ மொத்தமாக வாங்கியிருக்கார் அப்படின்னா 65,000 அவர் வந்து பே பண்ணணும் அமௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு மந்த் என்ன பண்ணுறாருனா 400 rupees பே பண்ணுறார். இது ஃபஸ்ட்டு மந்த். அண்ட் தென் இன்க்ரீஸிங் த பேமெண்ட் பை 300 எவ்ரி மந்த். நெக்ஸ்ட் மந்தில் இருந்து அதாவது எவ்ரி மந்த்தும் என்ன பண்ணுறாருனா 300 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அவருக்கு மாதம் இன்க்ரிமெண்ட்டோ என்னவோ அதனால இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து 400 பே பண்ணுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம்னா 300 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ அடுத்த மாதம் செகண்ட் மந்தில் என்ன ஆகும், இந்த 400 கூட ஒரு 300 இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் மந்த்து கூட இந்த 400 ஒரு 300 மறுபடியும் ஒரு 300 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் 400 பே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு 300 ஆட் பண்ணி 700 பே பண்ணுறாரு. இந்த 700 கூட மறுபடியும் ஒரு 300 ஆட் பண்ணி 1000 பே பண்ணுறாரு. சிமிலர்லி ஃபோர்த் மந்த் எவ்வளோ இருக்கும், இந்த 1000 கூட ஒரு 300 எக்ஸ்ட்ரா போட்டு 1300 இவர் பே பண்ணுறாரு. ஸோ இவருடைய இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குது. ஓகேங்களா, நவ் நமக்கு இந்த ரிக்வயர்டு ஏபி என்னன்றதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த ரிக்வயர்டு ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த் 400 பேமெண்ட். நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிது, உடனே 700 பே பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் கிடச்சி 1000 பே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1300. ஸோ இந்த மாதிரி பே பண்ணிகிட்டே போயிட்டு இவர் 65,000 பே பண்ணணும். ஸோ 65,000 இவரை பே பண்ணணும் அப்படின்னா இது எத்தனை மாதம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹவு லாங் இட் வில் டேக் ஹிம் டு கிளியர் த லோன். ஸோ கிளியர்லி சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அதுதான் இங்கே 65,000, அதாவது இந்த லோன் அமௌண்ட் தான் மொத்தமாக அவர் பே பண்ண வேண்டியது. ஸோ எஸ்என் வந்து ஆல்ரெடி கிவன், இங்கே கிவனில் நம்ம எழுதிக்கணும். இது எவ்வளோ பே பண்ணணும் மொத்தம் ஓவராலாக இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் இந்த 65,000 அவர் ஃபினிஷ் பண்ணணும். 400 ஒரு 700 ஒரு 1000 1300 இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணிகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் இது 65,000 தான் நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சம்மேஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் வந்து என்னென்னா எஸ்என்றது 65,000ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என் எத்தனாவது மாதத்தில் அவர் வந்து இந்த 65,000 ஃபுல்லாக வந்து இந்த லோன் ரீபேமெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். நவ் எஸ்எனுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d, ரைட். இங்கே நமக்கு ஏ வந்து ஃபஸ்ட்டு மந்த் 400, காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ 700 மைனஸ் 400, அதாவது 300 இன்க்ரீஸ் பண்ணுறாருல அதுதான் வந்து காமன் டிஃபரன்ஸ். ஸோ டியும் தெரியும் ஏவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எஸ்என் நம்மளுக்கு கிளியராக இங்கே என்ன தெரியும், 65,000 மொத்தமாக ஆட் பண்ணால் அவர் கட்டுற அமௌண்ட் எல்லாமே அந்த 65,000 வரணும். ஓகேங்களா, நவ் என்னன்றது தெரியாது. n டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 400 ஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் என்னன்ற வேல்யூ தெரியாது ஃபைன் பண்ணுறோம், அண்ட் டி வந்து 300. நவ் இதை நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். that implies that ஸோ இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. இங்கே வந்து n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 400 எவ்வளோ ஆகும் 800, அண்ட் தென் 300 இன்ட்டு n மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள 300n மைனஸ் ஆஃப் 300 இஸ் ஈக்குவல் டு 65,000. நவ் இங்கே ஒரு 800 இங்கே ஒரு 300 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். n/2 இன்ட்டு 800 300 போச்சுன்னா எவ்வளோ 500 ப்ளஸ் 300 n that is equal to 65,000. now இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த 2வை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். n வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 500n ப்ளஸ் 300n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65,000 இன்ட்டு 2 நமக்கு கிடைக்கும். now இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, 65,000 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 65 இன்ட்டு 2 5 2 10 6 12 13. ஸோ 1,30,000 நமக்கு கிடைக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 300n ஸ்கொயர்னு எழுதிப்போம், அண்ட் தென் என்னோட டேர்ம் 500n எழுதிப்போம். இதை மல்டிப்ளை பண்ணால் 1,30,000 வருது. இது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸில் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் 1,30,000 அப்படின்னு வந்துடும். 10 100,000 10,000 lakh. Okay, right, is equal to 0. Throughout in the equation
இங்கே 2 zeros, இங்கே 2 zeros, இங்கே 2 zeros இருக்குது. ஸோ நம்ம த்ரூ அவுட்டாக டிவைடிங் பை 100 த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3n² ப்ளஸ் இது வந்து 500n. ஸோ இங்கே 5n கிடைக்கும். இங்கே 2 zeros கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஆஃப் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. நவ் இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறதுக்கு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா எக்ஸ் இந்த எக்ஸ்பயரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பயருக்கு பதிலாக n² இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக n இருக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3900 கிடைக்குது. இந்த 3900 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணால் 3900 வரணும். பட் ஆட் பண்ணும்போது +5 வரணும். -65 நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். 65 × 6 நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு அதிலேருந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 6 5s are 30, 3 6 6 are 36 + 39. இப்போ 3900 வந்துருக்கு. 60யும் 65யும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஆஃப் 3900. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. 3 × 1300 will become -300. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் திஸ் 5n நம்ம என்ன எழுதலாம்? 3n² ப்ளஸ் 5n ப்ளஸ் 5nக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் 60n ப்ளஸ் 65n மைனஸ் ஆஃப் 1300 எழுதலாம். இது ரெண்டுத்துல இருந்தும் காமனாக 3n மட்டும் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ 3n நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு n இருக்கும். மைனஸ் 3 20s are 60, n ஆல்ரெடி வெளியில் வந்துடுச்சு. ப்ளஸ் 65 நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா 65 × n - 20 கிடைக்கும். நவ் இந்த ரெண்டு இடத்துலையுமே n - 20 n - 20 காமனாக இருக்குது. ஸோ n - 20 we are taking commonly outside. Now the equation will become 3n. இந்த இடத்துல 3n மட்டும் இருக்கும், n - 20 எடுத்தோம். இந்த இடத்துல 65 இருக்கும், அந்த ப்ளஸ் 65 that is equal to 0. இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணோம்னா இதையும் ஈக்குவேட் பண்ணோம் 0க்கு. ஸோ n - 20 is equal to 0 and 3n + 65 is equal to 0. n - 20 is equal to 0 ஒன்று, and second one 3n + 65 is equal to 0. So n is equal to +20 and 3n is equal to minus of 65. That implies that n is equal to -65 divided by 3. 3 2s are 6, cancel ஆகாது. ஸோ now we will take it as, write it as itself, minus of 65 by 3ன்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். சி இவர் வந்து ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த்ன்ட்டு கட்டிட்டு போகிறாரு. ஸோ அப்போ என்னன்றது மைனஸில் வந்து பாசிபிள் இல்லை, வேல்யூ வந்து நாட் பாசிபிள், இந்த வேல்யூ வந்து நாட் பாசிபிள். பட் n is equal to 20 அப்படின்றது பாசிபிள். ஸோ இட் வில் டேக் 20 months to repay the loan. ஸோ ஆன்சர் அதுதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, how long it will take for him to clear the loan. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் வந்து it will take 20 months to clear the loan. That is the final answer.